ஹை டே ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு 3 பொருள் வாங்கியிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மீனோட முட்டை, நல்ல பெரிய மீனோட முட்டைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம சூப்பராக ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்தியன் சால்மன், இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நல்லா இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்பு சரியில்லாதவங்க, வீட்டில் பெரியவங்க, குழந்தைங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மீன் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. ஆனால் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் போது நாங்கள் கண்டிப்பாக மம்மிக்காக வாங்கிடுவோம். இது பார்த்திங்கன்னா கிழங்கான் மீன். கிழங்கான்னு சொல்ல முடியாது, இதோட ஒரிஜினலான பேர் வந்து தும்பிலி மீன். ஆனால் நிறைய பேர் இது தான் கிழங்கான்னு சொல்லி ஏமாற்றி விற்கிறாங்க. கிழங்கா மீன் வந்து கொஞ்சம் விலை கூட அதிகம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் தான் கிழங்கான் மீனோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனோட பேர் தும்பிலி. கிடைச்சா கண்டிப்பாக வாங்குங்க. நல்ல ருசியான மீன், கொஞ்சம் முள் அதிகம், பார்த்து சாப்பிட்டா போதும். மீனோட முட்டையை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணணும். அதோட மேலே இருக்க அந்த ஜவ்வு, அந்த ரத்த நாளம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டு நல்லா க்ளீனாக மஞ்சள் தண்ணியில் கழுவிடுங்க. ரொம்ப அலச வேண்டாம், அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி மீன் முட்டையை தனியாக வறுக்கிறதுக்கு பதிலாக மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே வறுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக அதிகமாகும். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிடாதீங்க. அது பொடியாக இருக்கும் போது நம்ம சூப் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு துண்டு மாதிரி நம்ம வாய்க்கு கிடைச்சாதான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மீனுக்கு என்ன மசாலா போடுவோமோ அதே மசாலா தான் குழம்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள், அதுக்கப்புறம் மீன் மசாலா அதுவும் போட்டு நல்லா பெரட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப பிசைஞ்சிட வேணாம், அல்வா மாதிரி ஆகிடும். லைட்டாக பிசைஞ்சிட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மீன் பொரிச்சு அதே எண்ணெயில் இதையும் போட்டு பொரிச்சிட வேண்டியதாக. 2-3 நிமிஷம் தான் ஆகும், டக்குன்னு அது வருந்து வந்துடும். சொல்லவே வேணாங்க, இதோட சுவை வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கிடைச்சா விடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம நார்மலாக மீன் க்ளீன் பண்ணும்போது அதிலேருந்து கிடைச்ச முட்டையை வந்து நம்ம வறுத்து சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி தனியாக கிடைக்கும் போது அதோட டேஸ்ட்டே வேறு தான். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சமைச்சாச்சு. சூப்பராக தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதான். எந்த சாப்பாடாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுங்க.